இப்போ இன்னொரு மெத்தடு படி பார்த்தீங்கன்னா, இப்போ அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணோம். இல்லை எனக்கு இந்த ஒரு அளவை எப்படி துணியில் போட்டு நான் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு அளவு, இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.25 இன்ச் வந்தது. எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம 1.5 இன்ச் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதை துணியில இப்படியே நான் போட்டு வெட்டணும் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி தான் நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடணும். ஓகேங்களா? இப்போ கரெக்டா பாருங்க, இந்த பிளவுஸோட மடிப்பு பகுதியும் துணியோட மடிப்பு பகுதியும் கரெக்டா சேமா வச்சுக்கணும். கரெக்டா பாருங்க, துணியை இந்த மாதிரி ரப்பர் போல இழுக்க கூடாது. ஓகேங்களா? நல்லா கவனமா பாருங்க, துணியை ரப்பர் போல இழுக்காம அளவு பிளவுஸை மட்டும் வச்சு குறிக்கணும். அப்படின்னா சைஸ் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மடிப்பு பகுதியில இருந்து வளையம் வச்சிருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும், இந்த ஒரு அளவு மட்டும் எடுத்தாலே போதுமானது. கரெக்டா பாருங்க, துணியை இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இழுக்காம நார்மலா இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஒரு லைன் நம்ம நேரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளவு விடணும்னு பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் மட்டும்தான் விடணும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கணக்கு பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவுல தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த 4ல் ஒரு பகுதி 9.25 இன்ச்சை குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டாலும் நம்மளுக்கு சேம் அளவு தான் கிடைக்குது. இல்லை அளவு பிளவுஸ்ல இருந்து ஒரு பகுதியை அப்படியே குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு குறிச்சாலும் நம்மளுக்கு ஒரே அளவு தான். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சேம் மெத்தடு தான் கிடைக்குது. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த டிப்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அளவு பிளவுஸ்ல இருந்து சைஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு, கஷ்டமே கிடையாது. கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிப்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.